सर अमित शाह है. கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். சில நிமிடங்களுக்கு முன்பு என்எஸ்ஜி அதிகாரிகள் வந்த சூழலில் இந்த வெடி சம்பவம் நடைபெற்ற இடத்துல அவர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். अबे ये लाइट किसने साइड से जलाता है सामने सड़ गया. इसके माने चलो स्पॉट की पिक्चर भी ठीक ठाक बन जाएगी. भाई इधर नहीं आ सकते. किधर इधर 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 सही आ जाएगा. हाँ भाई इधर से तो सारा स्पॉट दिख रहा है ना. वो टूट जाएगा. यहाँ से देखो यहाँ से जाके वहाँ पहुँच सकते हैं. हाँ मैं वही तो कह रहा हूँ. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், சம்பவம் நடந்த இடத்துல உள்துறை அமைச்சர் இருக்காரு, அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன விவரிங்க? டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார் வெடித்த சம்பவம் ஒரு நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சற்று முன்னதாக லோக்நாயக் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கிருந்து புறப்பட்டு தற்போது இந்த கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த நிகழ்வுகளை அவர் பார்வையிட்டு வருகிறார். தற்போது வரை ஒரு விஷயம்தான் உறுதியாகி இருக்கிறது. அதாவது பிளாஸ்ட் நடந்திருப்பது உண்மை, ஆனால் அது பாம் பிளாஸ்டா அல்லது சாதாரண பிளாஸ்டா என்பது இதுவரை யாருக்குமே தெரியவில்லை. எல்லா கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக அமித்ஷா அவர்களே தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது தற்போதைய சூழ்நிலையில் சொல்வது கடினமானது எனவும் சற்று முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ये दुर्घटना के कारण अभी बताने के मुश्किल है என்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். என்எஸ்ஜே உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்து வருகின்றன. அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பிறகுதான் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்றை கூற முடியும் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாளை இது குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்த மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த விபத்து நடைபெற்ற இடத்தை உள்துறை அமைச்சர் பார்வையிட்டு சேதம் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே அந்த இடத்திற்கு என்எஸ்ஜி, என்ஐஏ, ஃபாரன்சிக், அதே போல டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு, வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உள்ளிட்ட பலரும் சென்று அங்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய தடயங்கள் அனைத்தையும் சேகரித்து வருகின்றனர். தற்போது வரை இதன் பின்னணியில் சதிச்செயல் இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட அது எதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வெடிகுண்டு வெடித்து அதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கென்று அந்த இடத்திலே சில முக்கியமான தடயங்கள் இருக்கும். அதாவது வெடிப்பு பொருட்கள் இருந்ததற்கான தடயங்கள், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஆனால் தற்போது வரை இந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் அது போன்று எதுவுமே கண்டறியப்படவில்லை என்பதுதான் பல்வேறு தரப்பினரும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. எனவே தற்போது வரைக்கும் இந்த விஷயத்துல எந்த விதமான ஒரு சதி செயலையும் ரூல் அவுட் செய்யப்படுவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அது முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் நமக்கு எதுவாக இருந்தாலும் முழுமையாக தெரிய வரும். அதை சொல்லக்கூடிய அதிகாரமும் சொல்லக்கூடிய நிபுணத்துவமும் யாருக்கு இருக்கிறது என்றால் தடயவியல் துறையினருக்கு தான் இருக்கிறது. அப்படி ஒருவேளை ஏதேனும் ஒரு வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது வழக்கமான வெடிப்பொருட்களா அல்லது வேறு ஏதேனும் புது விதமான வெடிப்பொருட்களா என்பதையெல்லாம் துறை சார்ந்த நிபுணர்கள் மட்டும்தான் தெரிவிக்க முடியும். காவல்துறையினர் என்னதான் அந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டாலும் அதில் அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவோ ஞானமோ கிடையாது. அது துறை சார்ந்த நிபுணர்கள் மட்டுமே கூற முடியும். அது முழுமையாக அங்க இருக்கக்கூடிய கை ரேகைகள் பல்வேறு விஷயங்களை எல்லாம் ஆதாரங்களை சேகரித்து தடவியல் ஆய்வு செய்த பிறகுதான் அதற்கான முழுமையான காரணம் தெரிய வரும். ஆனால் இந்த பிளாஸ்டை பொறுத்த வரைக்கும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய கடைகள், வீடுகள், அந்த பகுதியில ஒரு ஜெயின் மந்திர் கூட, ஜெயின் கோவில் கூட இருக்கிறது. அந்த கோவில் இருக்கக்கூடிய கதவுகள், கண்ணாடி ஜன்னல்கள் ஆகியவை கூட இடிந்து விழுந்து பலத்த சேதம் அடைஞ்சிருக்கிறது. இது இந்த சத்தத்தினுடைய தாக்கம் சுமார் 200 மீட்டர் வரைக்கும் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்த கேட்ட மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண பிளாஸ்டா இருக்க முடியாது. நிச்சயமா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சதிச்செயல் இருக்கு அப்படின்ற பார்வையும் சிலர் முன்வைப்பதை பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது.
இது எப்படி இருந்தாலும் தலைநகர் டெல்லியில அதிக கெடுபிடியும் பாதுகாப்பும் நிறைந்த மக்கள் நடமாட்டம் மிகுந்த பரபரப்பான ஒரு பகுதியில இத்தனை பெரிய ஒரு சேதமும் இழப்பும் ஏற்பட்டு இருப்பது என்பது நிச்சயமாக மத்திய அரசுக்கு ஒரு தலைவலியும் நெருக்கடியும் ஏற்படுத்தி இருக்கிறதா என்று சொல்ல வேண்டும். இது அடுத்து கூட இருக்கின்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல ஒரு மிகப்பெரிய தலைவலியை அரசுக்கு ஏற்படுத்தும். எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திலே எழுப்புவார்கள். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்றால், எப்போதெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதுதான் டெல்லியிலே தீவிரவாத செயல்கள் நடக்கிறது. 2000 பாஜக ஆட்சியில் இருந்த போதுதான் நாடாளுமன்றத்திலே வளாகத்தில் கூட தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு பல சந்தர்ப்பங்கள்ல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய விமர்சனத்தையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றன. தற்போது வரை எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்துல எந்த குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கவில்லை. ஆனால் இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்கிற அந்த விகிதத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நாளை தினம் உள்துறை அமைச்சகத்தினுடைய சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இது பற்றி இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்லாம் பேசப்படும் அப்படின்னு தெரிகிறது. உள்துறை அமைச்சருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பும் அதை காட்டுகிறது. நடைபெற்றது என்ன அப்படின்றது அவர்கள் தான் விளக்க வேண்டும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.